ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெஸ்டர்ன் இந்தியா மிஷன் ஊழியங்களின் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவினுடைய மேற்கு பகுதியான குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலே இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பணியிலே ஈடுபட்டு இருக்கின்ற இந்த வெஸ்டர்ன் இந்தியா மிஷனை குறித்து நாங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட அந்த வெஸ்டர்ன் இந்தியா பகுதியிலே குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா பகுதிகளிலே விடுமுறை நாட்களாக இருக்கிறபடியினாலே விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2 பணித்தளங்கள், அந்த 2 பணித்தளங்களிலும் 10க்கும் அதிகமான இடங்களிலே இந்த விடுதலை வேதாகம பள்ளியானது நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக ஆயிரக்கணக்கான சிறுவர் சிறுமியர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறார்கள், திருவசனத்தை மனப்பாடம் செய்து கொள்ளுகிறார்கள். வசனங்களின் மூலமாக, கதைகளின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய விடுதலையை குறித்து அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மூலமாக ஆத்தும ஆதாய பணியானது அநேக குடும்பங்களுக்குள்ளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட மகாராஷ்டிரா மாநிலம் எடிஸ்கோந்தி என்கின்ற கிராமத்திலே ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட முடியும் நிலைக்கு அந்த ஆலயம் வந்திருக்கிறது. இந்த ஆலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து மக்கள் ஆராதிக்க அநேகர் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் சீக்கிரமாக இந்த ஆலயத்தை கட்டி முடிக்க தேவையான பொருள் உதவி, பண உதவி கிடைக்கும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களுடைய இருதயங்களிலே ஏவுவாரானால் இந்த ஆலய கட்டுமான பணிக்காகவும் விடுதலை வேதாகம பள்ளி ஊழியங்களுக்காகவும் நீங்கள் உற்சாகமான காணிக்கைகளை தந்து தாங்கலாம். இந்த நிகழ்ச்சியிலே திரையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண் வாயிலாக நீங்கள் தொடர்பு கொண்டு மற்ற காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா என்று நாம் தியானித்தோம். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த கிங் ஆஃப் கிங்ஸ் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற கேள்விக்கு ஒரு பதிலை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னபடியே நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்காக நான் தெரிந்து கொண்ட வசனம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 15வது வசனம். அவரே நித்திய உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று அந்த வசனத்திலே பவுல் அடிகளார் சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தாதி கர்த்தா என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு விசை தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவை நோக்கி என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் நீர் யார் என்பதை தியானிக்கும்படியாக நீர் எங்களோடு கூட இடைவிட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நீர் கர்த்தாதி கர்த்தா என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தியானம் எப்பொழுதுமே உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். மனுஷனுடைய சத்தத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல்
இந்த வசனத்திலே இயேசு கிறிஸ்து நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் என்று சொல்லுகிறார். கடந்த வாரத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தா என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆங்கிலத்திலே கர்த்தாதி கர்த்தா என்பதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். லார்ட், ஆண்டவரே, ஆண்டவனே என்று சொல்லி அழைக்கின்ற அந்த பதத்தை தான் ஆங்கிலத்திலே லார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், கர்த்தாதி கர்த்தர். இந்த கர்த்தாதி கர்த்தர் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டுமானால் ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து இந்த கர்த்தாதி கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய நாமம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது தன்னுடைய நாமத்தை குறித்து மோசேக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், கர்த்தர் என்னுடைய நாமம் என்று சொல்லுகிறார். கர்த்தர் என்னுடைய நாமம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் தன்னுடைய நாமத்தை அப்படித்தான் சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு முழுவதுமாக அந்த கர்த்தர் என்கின்ற வார்த்தை அதிக அளவிலே பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் என்கின்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தாவா? வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து 2 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அந்த 2 வசனங்களிலும் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தாதி கர்த்தர் என்பதை இயேசு கிறிஸ்துவே யோவான் சுவிசேஷகனுக்கு சொல்லி இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர், அவர் கர்த்தாதி கர்த்தர். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும் பொழுது நாம் எளிதாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு மனிதரை மீட்கும்படியாக, மனிதர்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்யும்படியாக, அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாவ நிவாரணத்திற்கென்று பலி செலுத்துவதற்காக ஆட்டுக்குட்டிகளை மக்கள் பயன்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களினுடைய மீட்புக்காக, மன்னிப்புக்காக, விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே தெய்வ ஆட்டுக்குட்டியாக வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக தன்னையே அர்ப்பணித்தார். எனவே ஆட்டுக்குட்டியானவர் என்று சொன்னாலே அது இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தர் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. இன்னும் 19வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையின் மேலும் என்ன எழுதப்பட்டிருந்ததாம்? அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று எழுதப்பட்டிருந்தது. அதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இந்த புதிய ஏற்பாட்டிலே 3 பகுதிகளிலே இயேசு கிறிஸ்துவை கர்த்தாதி கர்த்தர் என்று வேதம் தெளிவாக நமக்கு கூறுகிறது. இந்த கர்த்தாதி கர்த்தர் அல்லது ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எவ்வாறு அழைப்பார் என்றால் ஆண்டவன் என்று அழைப்பார். ஆதியாகமம் 18வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது
சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைக்கிறார். ஆண்டவனே என்று சொல்லும் பொழுது அல்லது கர்த்தர் என்று சொல்லும் பொழுது அதற்கு சரியான அர்த்தம் என்ன, பொருள் என்ன என்று பார்த்தோமானால் ஆங்கிலத்திலே அதை லார்ட் என்று சொல்லுகிறார்கள். அந்த லார்ட் என்றால் அதற்குரிய அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒன் ஹூ பொசஸஸ் அத்தாரிட்டி, பவர் அண்ட் கண்ட்ரோல். யார் ஒருவர் கட்டுப்பாட்டையும் வல்லமையையும் எல்லாவற்றிற்கும் உரிய உரிமையையும் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் லார்ட், ஆண்டவன் என்று அழைக்கப்படுகிறார். அப்படியானால் சாராள் எப்படி ஆபிரகாமை ஆண்டவனே என்று அழைத்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் 2 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சகலத்தையும் சிருஷ்டித்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். அப்பொழுது ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று ஏவாளை இந்த ஆதாமுக்கு என்று படைத்தார். படைத்து முடித்த பின்னர் ஏதேன் தோட்டத்திலே விலக்கப்பட்ட மரத்தின் கனியை புசித்த பின்னர் ஏவாளினிடத்திலே ஆண்டவராகிய தேவன் சொன்ன காரியம், புருஷன் உன்னை ஆண்டு கொள்ளுவான், ஆதாம் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அப்படியானால் அந்த மனைவிக்குரிய சகல அதிகாரமும் சகல உரிமையும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஆதாமாகி அந்த கணவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால தான் ஆண்டவராகிய தேவன் சொன்னார், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று. எனவேதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பெண்கள் தங்களுடைய கணவன்மாரை கூப்பிடும் பொழுது ஆண்டவனே என்று அழைத்தார்கள். ஆனால் அந்த ஆண்டவன் என்கின்ற அந்த பதம், அந்த சொல் இந்த உலகத்திற்கு உரிய சொல், இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களை குறிக்கின்ற சொல். ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்ற கர்த்தாதி கர்த்தா என்கின்ற சொல், அது அகில உலகங்களையும் படைத்த, அகில உலகங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிற, அகில உலகங்களுக்கும் சொந்தக்காரராகிய அந்த தேவாதி தேவனை குறிப்பது. இந்த இயேசு கிறிஸ்து ஏன் அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார்? இயேசு கிறிஸ்துவை அவர் கர்த்தாதி கர்த்தர் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது 3 காரியங்களை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ளலாம். யோபுனுடைய புஸ்தகம் 40வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் அதில் முதல் 5 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை நாம் அந்த பகுதியிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. யோபு 40வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் யோபுக்கு உத்தரமாக சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன் என்றார். இங்கே யோபுவுக்கும் கர்த்தருக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான அந்த உரையாடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரையாடல் நடக்கின்ற பொழுது கர்த்தர் யோபுவினிடத்தில் என்ன சொல்லுகிறார்? சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? தேவன் பேரில் குற்றம் பிடிக்கிறவன் யார்? இவைகளுக்கு உத்தரவு சொல்ல கடவன் என்றார். அப்போ கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் யோபுவினிடத்தில் கேட்கிறார், சர்வ வல்லவரோடே. அப்படியானால் சர்வ வல்லமையும் படைத்தவர் தேவன் கர்த்தர். அந்த சர்வ வல்லவரோடே வழக்காடி அவருக்கு புத்தி படிப்பிக்கிறவன் யார்? கேள்வி கேட்ட உடனே அந்த யோபு என்ன சொல்றார் பாருங்க, நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்?
என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். நான் 2 தரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலே யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஏன், எதற்கு என்று அவரிடத்திலே கேள்விகளை கேட்க முடியாது. கேள்வி கேட்க முடியாத ஒருவர் தான் அவர் சர்வ வல்லமையுள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்படியானால் கர்த்தர் என்று சொன்னால் அவர் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர். அவரிடத்திலே யாரும் எந்த கேள்விகளையும் கேட்க முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இன்னும் நடக்க போகிறவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர். உங்களுக்கும் எனக்கும் இனி என்ன நடக்க போகிறது என்பது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையிலே இது ஏன் நடந்தது அதுவும் தெரியாது. அதை கர்த்தரிடத்திலே கேட்டு அதற்குரிய பதிலையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது பரிசேயர், சதுசேயர் இவர்கள் எல்லாம் கேள்வி மூலமாக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி விடலாம் என்று அவர்கள் கடந்து போனார்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் இயேசு கிறிஸ்து பதில் கேள்வி கேட்டு அவர்களாலே பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் வாய்களை அடைத்தார். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேள்வி கேட்பதற்கு துணிந்து வந்தவர்கள் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போனார்கள். அப்படியானால் இந்த பரிசேயர், சதுசேயர் இவர்களோடு கூட இயேசு கிறிஸ்து சம்பாஷித்த, பேசின அந்த வார்த்தைகளை நாம் வாசித்து பார்ப்போமானால் இயேசு கிறிஸ்து கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நான் ஒரு கேள்வி கேட்டாச்சுன்னா அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மால் பதில் சொல்ல முடியாது. இன்னும் அவர் ஏன் இதை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார் என்கின்ற கேள்வியை அவரிடத்திலே நாம் கேட்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்கள் கேள்விக்குறியோடு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது, இது ஏன் எனக்கு நேரிட்டது, பல கேள்விகளோடு இருக்கிறோம். ஆனால் இந்த கேள்விகளை கர்த்தாவிடத்திலே நாம் கேட்க முடியாது. காரணம், கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து ஏன் கர்த்தாதி கர்த்தர் என்று பார்ப்போமானால், இந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே தன்னையே முன்னிலைப்படுத்துகிறவர். அதைத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கிரைஸ்ட் சென்டர்டு என்று சொல்லுவார்கள். எல்லா மகிமையும் கணமும் அவர் ஒருவருக்கு மட்டுமே உரியது. எனவேதான் அவர் கர்த்தாதி கர்த்தர். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை அழைக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுவார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமானால் அவன் தன்னையே வெறுத்து விட வேண்டும். அங்க முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். இன்னொரு முறை இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னை காட்டிலும் தன் தகப்பனையும் தாயையும் ஒருவன் அதிகமாய் சிநேகித்தால் அவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய தகப்பனை நேசிப்பதை விட, தன்னுடைய தாயை நேசிப்பதை விட இயேசு கிறிஸ்துவை அதிகமாக நேசிக்க வேண்டும். தன்னை நேசிப்பதை விட இயேசு கிறிஸ்துவை
அதிகமாக நேசிக்க வேண்டும். என்னுடைய மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடேன். இதுதான் கர்த்தாதி கர்த்தருடைய மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். இயேசு கிறிஸ்து ஏன் அவர் கர்த்தாதி கர்த்தர் என்றால், அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். அவர் ஒருவரை மாத்திரமே நாம் மகிமைக்குரியவராக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய தந்தையையோ, நம்முடைய தகப்பனையோ, நம்முடைய தாயையோ, அல்லது நம்முடைய உடன் பிறந்தவர்களையோ, அல்லது நம்முடைய நண்பர்களையோ நாம் முன்னிலைப்படுத்துவதை விட, அவர்களுக்கு அதிகமாக கனத்தை செலுத்துவதை விட, இந்த இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரமே அதிக கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர். ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து சீமோன் என்கின்ற ஒரு மனிதருடைய வீட்டிலே பந்தி இருக்கிறார். அவர் பந்தி இருக்கும் பொழுது ஒரு பெண் விலையேறப்பெற்ற நளதம் என்கின்ற தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்திலே பூசுகிறார். சீடர்கள் எல்லாரும் கோபப்படுகிறார்கள். இவ்வளவு விலை உயர்ந்த தைலத்தை ஏன் வீணடிக்க வேண்டும்? அதை விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்து விடலாமே என்று சொன்ன பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், அவளை ஏன் அதட்டுகிறீர்கள்? அவள் எனக்கு மகிமையை செலுத்தி இருக்கிறாள். எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இந்த காரியத்தை குறித்து, இவளை குறித்து சொல்லப்படும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படியானால் எல்லா மகிமைக்கும் காரணர் அவர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர். அவர் ஒருவருக்கே நாம் மகிமையை செலுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். எனவேதான் அவர் கர்த்தாதி கர்த்தர். மூன்றாவதாக, இந்த இயேசு கிறிஸ்து ஏன் கர்த்தாதி கர்த்தர் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர் இந்த இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், அங்கே பவுல் சொல்கிறார், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேலைகளை நாம் செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் அவருடைய மகிமைக்காக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே மகிமைப்பட வேண்டியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மை கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நன்மை என்னுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லா காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய பலமோ என்னுடைய பராக்கிரமோ இதை செய்யவில்லை. தாவீது கூட சொல்லுவார், கோலியாத் போருக்கு வந்து நின்று ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறான், ஒருத்தரும் போகல, பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்து போகின்ற பொழுது சொன்ன ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். ஆம், நான் என்னுடைய சாமர்த்தியத்தை நம்பி வரவில்லை, என்னுடைய சாதுரியத்தை நம்பி வரவில்லை, என்னுடைய பலத்தை நம்பி வரவில்லை, என்னுடைய பராக்கிரமத்தை நம்பி வரவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன். இதே போல எல்லாவற்றிலும் அவர் ஒருவரை மகிமைக்கு பாத்திரர். ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், ரோமர் 14, 17 22 வசனங்கள் நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்னிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். போஜனத்து நிமித்தம் தேவனுடைய கிரியை அழித்து போடாதே. எந்த பதார்த்தமும் சுத்தமுள்ளதுதான், ஆனாலும் இடரல் உண்டாக புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும். மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் மற்ற எதையாகிலும் செய்கிறதும் உன் சகோதரன் இடறுகிறதற்காவது தவறுகிறதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது ஏதுவாயிருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையாயிருக்கும். உனக்கு விசுவாசம் இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும் இருக்கட்டும். நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில் தன்னை குற்றவாளியாக்காதவன் பாக்கியவான் என்று பவுல் சொல்கிறார். அப்போ எந்த காரியமாக இருந்தாலும், நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தின் காரணமாக, அந்த வேலையின் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, அதைத்தான் பார்க்கணும். ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த காரியம் அவருக்கு மகிமைக்கு உரிய காரியமாக இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகத்தில் அவருக்கு ஈடு இணையுள்ள ஒரு தேவன் யாருமே இல்லை. ஏன் இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர்? அவர் கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் தன்னையே முன்னிலைப்படுத்துகிறவர். அதோடு கூட அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமானவர். எனவேதான் அந்த இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர். இந்த உலகத்தில் மனுஷனா அவர் வந்து பிறந்தாலும் பிசாசு அவரை மேற்கொள்ள முடியவில்லை. மனிதர்கள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. இன்னும் உலகத்தின் சகல காரியங்களும் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. அவர் தானே கர்த்தாதி கர்த்தர் என்பதை சிலுவை மரணத்தின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் மூலமாக அவர் நிரூபித்து காண்பித்தார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ ஆராதித்து கொண்டிருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சற்று யோசித்துப்பார். இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர். அந்த ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய கர்த்தராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே இந்த உலகத்திலே நாம் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பரலோக மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து அவரே கர்த்தாதி கர்த்தர். ஏனென்றால் அவருக்கு நிகரான தெய்வங்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் மூலமாக இந்த உலகத்திற்கு மனிதனாக அவதரித்தார். சிலுவையிலே அறைந்தவரை கொலை செய்தார்கள். கல்லறைக்குள்ளாக அவரை பூட்டி வைக்க முடியவில்லை. அவர் உயிர் தெழுந்தார். ஏனென்றால் அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் வல்லமையுள்ள ஆண்டவர். இந்த உலகமோ உலகத்தில் உள்ளவைகளோ அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். அந்த சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவை, கர்த்தாதி கர்த்தாவாகிய அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நாம் கடந்து வருவோமா? அவரையே கர்த்தாதி கர்த்தாவாக, ராஜாதி ராஜாவாக, நம்முடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுவோமா? ஏற்றுக்கொள்ளுவோமானால் அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்தில் கர்த்தாதி கர்த்தாவாக மகிமையாய் மனுஷ சாயலாக உருவெடுத்து வந்து தேவ சாயலாக உயிர்த்தெழுந்து கடந்து போனவரே, சகலத்தையும் ஆளுகை செய்கிறவரே, சகலத்தையும் நடத்துகிறவரே,
துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உம்மை கர்த்தாதி கர்த்தாவாக நாங்கள் அறிந்து கொண்டோம். கர்த்தாதி கர்த்தாவாக உம்மை அறிந்த நாங்கள் இதோ உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்மாலே என்று எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, உம்மாலே என்று எங்களுக்கு விடுதலை இல்லை, உம்மாலே என்று எங்களுக்கு பரலோக மேன்மை இல்லை. அந்த கர்த்தாதி கர்த்தாவை நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பரலோக மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை அவர்கள் அடையும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. அதற்காக உம்மை மாத்திரம் கர்த்தாதி கர்த்தாவாக ஏற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.